சூரிய ஒளி சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ மற்றும் ஊதா உள்ளிட்ட பல வண்ணங்களால் நிறைந்துள்ளது. விப்கியார் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். சூரிய ஒளி கடலுக்குள் நுழையும் போது தண்ணீர் சில வண்ணங்களை மற்றவற்றை விட அதிகமாக உறிஞ்சுகிறது. சூரிய ஒளி கடலில் விழும்போது ஒரு சிறிய அளவு மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கிறது. அதன் பெரும்பகுதி தண்ணீருக்குள் நுழைகிறது. முதல் சில மீட்டருக்குள் சிவப்பு ஒளி மறைந்துவிடும். நடுத்தர ஆழத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை மங்கிவிடும். ஆழமான நீல ஒளி ஊடுருவி சிதறடிக்கப்படுகிறது. நீல ஒளியின் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தப்படுவதால் கடல் நமக்கு நீல நிறமாக தோன்றுகிறது. ரேலி சிதறல் எனப்படும் ஒரு செயல்முறையின் காரணமாக வானம் நீலமாக தோன்றுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள சிறிய துகள்கள் சிவப்பு போன்ற நீண்ட அலை நீளங்களை விட நீலம் போன்ற குறுகிய அலை நீளங்களை அதிகமாக சிதறடிக்கிறது. இதனால்தான் பகலில் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. கடலின் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு கலர். ஃபைட்டோபிளாங்க்டன் என்ற சிறிய தாவரங்களில் குளோரோஃபில் உள்ளது. இது தண்ணீருக்கு பச்சை நிறத்தை கொடுக்கிறது. வண்டல் படிவுகள், மணல், சேறு மற்றும் கரைக்கு அருகில் உள்ள துகள்கள் தண்ணீரை பழுப்பு அல்லது சேறு நிறமாக கொடுக்கிறது. ஆழம். வெள்ளை மணலுக்கு மேல் ஆழமற்ற நீர் பெரும்பாலும் டர்க்கைஸ் அல்லது வெளிர் நீல நிறத்தில் தோன்றும். வான நிலைமைகள் எப்படி? அமைதியான கடல்கள் வானத்தை சிறிது பிரதிபலிக்கின்றன. சில பெருங்கடல்கள் பச்சை அல்லது பழுப்பு நிறம். கடலோரப் பகுதிகளில் ஆறுகள் ஊட்டச்சத்துகள் மற்றும் வண்டல்களை கடலுக்குள் கொண்டு வருவதால் இந்த பொருட்கள் ஒளி சிதறடிக்கும் விதத்தை மாற்றுகின்றன. தண்ணீரை பச்சை அல்லது பழுப்பு நிறமாக தோற்றுவிக்கிறது. வெப்பமண்டல தடாகங்களில் ஆழமான மணல் அடிப்பகுதிகள் அதிக ஒளியை பிரதிபலிக்கின்றன. இது ஒரு பிரகாசமான டர்க்கைஸ் நிறத்தை உருவாக்குகிறது. நிறங்களிலேயே ப்ளூ கலர் தான் உண்மை கலர் என்று சொல்வார்கள். ப்ளூ இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. உண்மையின் நிறம் நீல நிறம்.